ஒன்ப்ளஸோட அடுத்தடுத்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ்லாம் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் அடுத்து அண்டர் 20,000 ஒரு 5G அது மாதிரி நிறைய அப்கிரேடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக நாட்டுவோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாட்டு டி அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 30 to 40K பட்ஜெட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாட் சிஇக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஃபோன் இருக்குமா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் கொடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் சொதப்பலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு டிஸ்லைக் கொடுத்து ஏன் நல்லா இல்லை, எந்த இடத்துல நல்லா இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா வீடியோஸை அப்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாட் 2 லைட் பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பேர் ரொம்ப லெந்தாக இருந்தது. இந்த ஃபோன் சீக்கிரமாக லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் நாட் சிஇலேருந்து பெட்டர் அப்கிரேடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் அண்டர் 20,000 அப்படிங்கிறது செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. ஃபோனில் வெயிட் கொஞ்சம் அதிகமாக போகுது, ஸ்பெக்ஸும் கொஞ்சம் சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, அந்த பேக் டிசைன் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் 3 கேமரா இருக்கக்கூடிய அந்த டீசெண்டான செட்டப் தான் இருக்க போகுது. டிசைனில் சேஞ்சஸ் இல்லை, ஆனால் ஸ்பெக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூன்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு ஃபுல் ஹெச்டி அமலட் பேனல் கொடுக்க போகிறாங்க. அண்டர் 20,000 ஒன்ப்ளஸ் சைட்லேருந்து நான் அப்போவே நினச்சேன் இவங்க எல்சிடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அமலட் டிஸ்பிளே அது ஒன்ப்ளஸ் சைட்லேருந்து அண்டர் 20,000 அப்படிங்கும்போது அது உண்மையாகவே சூப்பரான விஷயமாக தான் இருந்தது. இங்கே ஃபுல் ஹெச்டி ரெஃப்ரெஷ் ரேட்டை மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக இவங்க அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே நம்ம ஒன்ப்ளஸ்ட்டை இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுன்னு சொல்லலாம். இது ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவா டாப் ரைட்டில் அந்த ஒரு லுக்கை மெயின்டைன் பண்ணி தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 695 பர்ஃபார்ம் பண்ண போகுது. இந்த 695 பொறுத்த வரைக்கும் நம்பர் வைஸில் ரொம்பவே லோவான ஒரு ப்ராசர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ரியாலிட்டி இங்கே அப்படி கிடையாது. என்னன்னா 695 732Gயை ஈக்குவல் பண்ணுறது, அதை விட இன்னும் பெட்டராகவே சில விஷயங்களை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 5Gக்கான இங்கே கேப்பபிலிட்டி இருக்கிறது இன்னும் ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த 2 ப்ராசர் 732Gயை விட சில விஷயங்களில் இன்னுமே 695 பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் கேமிங்னு வரும்போதையும் இங்கே GPU Adreno 619 பர்ஃபார்ம் பண்ணுது. உண்மையாகவே ஒரு தாறுமாறான கேமிங் பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண முடியும். மிட் ரேஞ்சுக்கான கேமிங் ப்ராசராக தான் 732G வந்தது. அதை விட இந்த ப்ராசர் பெட்டரானதாக இருக்கும். அதனால் கேமிங்க்கு பயமே இல்லாமல் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இங்கே கேமராஸ்ட்டு வரும்போதில் ப்ரைமரியாக ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான். அந்த 50 மெகாபிக்சலை கொடுக்கல, கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. நாட் 2ல் இங்கே அது இருக்காது. 64 மெகாபிக்சலுக்கான சென்சார் இருக்க போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்க போது 2வது 3வது ஒரு டம்மி பீஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 மெகாபிக்சலுக்கான சென்சார்ஸ் தான். இப்போதைக்கு இது லீக்ஸாக மட்டும் தெரிய வந்திருக்கனால சொல்கிறேன். 2 மெகாபிக்சல் இதை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயங்களும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதை பற்றி என்ன 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த்து. ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபியில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. வழக்கம் போல தான் 16 மெகாபிக்சலாக ஒன்ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இங்கே என்னென்னா இந்த ஃப்ரண்ட் செல்ஃபிலையுமே கூட 1080pக்கான வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்த நான் என்ன சொல்ல மறந்தேன் அப்படின்னா, பேக்கில் வந்து 4K வரைக்கும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியிற மாதிரியான கேப்பபிலிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருந்தது. 4Kஸில் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும் இனிமேல். அதுவும் ஒரு சூப்பரான விஷயந்தான். இங்கே நான் பெருசாக மிஸ் பண்ண போகிற விஷயம் அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன் ஓஎஸ்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் 12 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. 2022க்கு அப்புறம் வர ஃபோன்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் ப்ளஸ் கலர் ஓஎஸ் கம்பைன் ஆன அந்த ஒரு ஓஎஸ் தான் இங்கே வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக அந்த ஓஎஸ் தான் இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த பியூரான ஆக்சிஜன் ஓஎஸை ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. இந்த ஃபோனில் பேட்டரிஸ்னு வரும்போது 5000 mAhக்கான பேட்டரி இந்த செக்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. அதனால் வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ், இதில் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேடு தான். மற்ற பிராண்ட்ஸ் கொடுக்கறத விட இவங்க கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே 2 வேரியண்ட் அவைலபிலிட்டி இருக்கலாம். 6, 8 அப்படிங்கிற மாதிரி. 6க்கு 128GB ஸ்டோரேஜும் 8க்கு 128 256GB ஸ்டோரேஜும் இருக்கலாம். இந்த பேஸ் வேரியண்ட் 6 கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அது எப்பயுமே பேருக்கு சொல்கிறாங்க. ஒன்ப்ளஸில் அது கிடச்சதா சரித்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒன்ப்ளஸ் நாட் C2 லைட் பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. திரும்ப சொல்லும் போது மறந்துடுது, இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒரு நம்பரை விட்டுறேன். இந்த C ஃபோன் பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஹீட்டிங் இஷ்யூஸு வெடிக்கிறது இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் ஒன்ப்ளஸ் நிறையா பட்டாங்க இந்த டைம். அதனால் அதெல்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்கங்கிறத ஓரளவுக்கு உறுதியாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்பெக்ஸு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அண்டர் 20,000 இந்த ஃபோன் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் செம்ம நியூஸ் தான். இவங்க ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கு செம்ம காம்படிட்டிவாக மார்க்கெட்டில் சூப்பராக நிற்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் எப்போ வருது அப்படின்னு கேட்டால் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கலாம், குளோபல் லான்ச்லேயும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா முதல்ல சொன்ன மாதிரியே லைக் கொடுத்துருங்க.